வணக்கம். இன்னைக்கு நீங்க கேட்க போற கதை முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய கடவுச்சொல். அன்னைக்கு காலையில விடியறப்போ அது அவங்களோட வாழ்க்கையிலேயே ரொம்ப ஆச்சரியமான நாளா மாறும்னு சிவபாகியத்துக்கு தெரியாது. செப்டம்பர் மாசத்துல மரத்துல இருக்கிற இலைகள் நிறம் மாறுறது பார்க்கறதுக்கு சிவபாகியத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க தங்கி இருக்கிறது 4வது மாடி. ஜன்னலை திறந்தாலே குளிர்ந்த காற்று வீசும். அந்த கட்டிடத்துக்கு பக்கத்துலையும் அதை சுத்தியும் பேர்ச், சேடர், மேப்பிள்னு பல வகையான மரங்கள் இருக்கும். அவங்களோட தகவல் பெட்டியில சாயங்காலம் 4 மணிக்கு தண்ணீர் அபியாசம் அப்படின்னு ஒரு ரிமைண்டர் நோட்ஸும் இருந்தது. நியூயார்க்ல இருந்து 80 மைல் தூரத்துல இருக்கிற ஒரு முதியோர் காப்பகத்துல மகள் கொண்டு வந்து விட்டதுல இருந்து சிவபாகியம் தினமும் மறக்காம செஞ்சது தண்ணீர் உடற்பயிற்சி தான். அது அவர் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சிருந்தது. அன்னைக்கு காலையில அவங்க குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு ஒரு 1/2 மணி நேரம் பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒரு துண்டு ரொட்டியில ஏப்ரிகாட் ஜாமை தடவி சாப்பிட்டு ஒரு டீயையும் குடிச்சாங்க. அங்க சிவபாகியம் வந்து முழுசா 5 வருஷம் ஆகுது. அவங்களோட மகள் அவங்களுக்கு ஒரு குறையும் வைக்கல. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற எல்லா வசதிகளும் அந்த முதியோர் இல்லத்துல இருந்தது. அவங்க மகள் அவங்களுக்கு கொடுத்திருந்த ஒரு கிரெடிட் கார்டை பயன்படுத்தி கீழே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல என்ன வேணும்னாலும் வாங்கிக்கலாம், சமைச்சிக்கலாம். ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். டிவி பார்க்கலாம், ரேடியோ கேட்கலாம். டெய்லி டாக்டர் வந்து உடல்நிலையை சோதிப்பாரு. அந்த முதியோர் இல்லத்துல என்ன வேணும்னாலும் செய்யலாம். யாரும் எதையும் கேட்க மாட்டாங்க. சரி, கீழே போய் கொஞ்ச நேரம் காலார நடந்துட்டு வரலாமேன்னு நினைச்சப்போ சிவபாகியம் அம்மாவோட அறைக்கதவு தட்டப்பட்டது. முன்னாடியே வர்றதை தெரியப்படுத்திட்டு தான் வருவாங்களே தவிர இப்படி யாரும் திடுதிப்புன்னு கதவை தட்டினதில்ல. மறுபடியும் அந்த கதவு தட்டப்பட்டுச்சு. கதவை திறந்து பார்த்துட்டு அதிர்ச்சியா ஒரு அடி பின்னாடி போனாங்க. சிவபாகியத்தால அதை நம்பவே முடியல. 14 வயது நிரம்பிய ஆப்ரஹாம், அவங்களோட பேரன், அங்க வந்து நின்றுட்டு இருந்தான். அம்மம்மா அப்படின்னு அவங்கள பாசமா கூப்பிட்டான். ஆச்சரியத்துல உறைஞ்சு போய் நின்ன சிவபாக்கியம் அவனை ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. பேச வார்த்தைகள் வரல. நீ என்ன மறக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. அம்மம்மான்னு கூப்பிட்டுட்டே கூச்சப்பட்டு அங்கேயே நின்னான். ஆப்ரஹாமுக்கு 9 வயசு நடந்துட்டு இருந்தப்போ அவனை பிரிஞ்சு முதியோர் இல்லத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் இப்பந்தான் அவனை பார்க்குறாங்க சிவபாக்கியம். பேரனை தடவி தடவி பார்த்தாங்க. மறுபடியும் அவனை கட்டி பிடிச்சு, அம்மா நல்லா இருக்காங்களா, அப்பா நல்லா இருக்காங்களா, நீ நல்லா படிக்கிறியா அப்படின்னு அவனை விசாரிச்சாங்க. அம்மம்மா, இன்னைக்கு முழுக்க நான் உங்க கூட தான் இருக்க போறேன். உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன். முதல்ல சூப்பர் மார்க்கெட் போவோம், உங்களுக்கு பிடிச்ச ப்ரௌனி ஐஸ்கிரீமை சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் தனக்கு என்ன பிடிக்கும்னு பேரன் ஞாபகம் வச்சிருக்கிறத ஆச்சரியமா பார்த்தாங்க சிவபாக்கியம். அப்போ ஆப்ரஹாமுக்கு 5 வயசு இருக்கும். ப்ரௌனி ஐஸ்கிரீம்னா 2 பேருக்குமே இஷ்டம். அன்னைக்கு சாப்பிடும்போது அது கை தவறி கீழே விழுந்துருச்சு. சிவபாகியம் அதை தொடச்சு துப்புரவு பண்ணாங்க. இதை பார்த்து அவங்களோட மகள், எதுக்காக இதை கூட்டி சுத்தம் பண்றீங்க, அதுக்கு தான் வேலைக்காரங்க இருக்காங்களே அப்படின்னா. அவளுக்குள்ள இருந்த கோபம் வாய் வழியா வேகமா வெளியே வந்தது. சிவபாகியத்துக்கு திடுக்குன்னு இருந்துச்சு. இப்படித்தான் வீட்டுல சச்சரவுகள் ஆரம்பிச்சது. ஆப்ரஹாமுக்கு 6 வயசு இருந்தப்போ ஒரு நாள் தாதி ஸ்கூல்ல இருந்து அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. அவனோட வருகைக்காக வாசல்லையே காத்துட்டு இருந்தாங்க சிவபாகியம். முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று உரச ஷூவை கூட கலட்டாம அவங்க மடியில தாவி ஏறி குதிச்சு அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல நடந்தது எல்லாம் ஒன்று விடாம ஒப்பிச்சான் ஆப்ரஹாம். அவன் தாவி ஏறினதுனால முட்டை நாற்காலியில பட்டு ரத்தம் வந்துடுச்சு. சிவபாகியம் என்ன செய்யறதுன்னு புரியாம ஓன்னு கத்துனாங்க. தாதி ஓடி வந்து அவனுக்கு கட்டு போட்டு விட்டா. அன்னைக்கும் அவங்களோட மகள் பாம்பு போல சீறினதை அவங்களுக்கு மறக்க முடியாது. தாதின்னு ஒருத்தி இருக்கால, அவ வேலையெல்லாம் நீங்க ஏன் செய்றீங்க அப்படின்னு கத்துனா. பழைய நியூஸ் பேப்பர்ல சுற்றப்பட்ட இனிப்புக்காக 2 மணி நேரம் காத்திருந்த சிறுமியா இன்னைக்கு இப்படி சீரிப்பாயிரான்னு நினைக்கும் போது சிவபாகியத்தால நம்பவே முடியல. அவங்களோட ஒரே சந்தோஷம் ஆப்ரஹாம் மட்டும்தான். சிவபாகியம் கொழும்புல இருந்து அமெரிக்கா வந்ததே அவனை பார்க்கறதுக்காகத்தான். படிக்கிறதுக்காக அமெரிக்கா வந்தவ பெஞ்சமினை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டா. அவன் பரம்பரை பணக்காரன், ரொம்ப நல்லவன், ஆடம்பரம்லாம் எதுவும் கிடையாது. குழந்தை பிறந்து 4 வயசு ஆனப்போதான் சிவபாகியத்தை அமெரிக்கா கூப்பிட்டு வந்தா. சிவபாகியம் தான் மகள் கிட்ட, நீயே யூத மதத்துக்கு மாறின,
திரௌபதின்ற பேரை கூட ரெபேக்கான்னு மாத்திட்ட அப்படின்னு கேட்டாங்க. அம்மா, நீ தானே சொன்ன எல்லா மதமும் ஒண்ணுதான்னு அப்படின்னு பதில்வாதம் செஞ்சா அவங்களோட மகள். அதைத்தான் இப்பவும் சொல்றேன், எல்லா மதமும் ஒண்ணுன்னா நீயே மாறணும். சிவபாகியம் கேட்டதுக்கு, அம்மா, நீங்க முட்டி போட்டு அடுத்த வீட்டு தரையை துடைக்கிறது தான் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஞாபகத்துல இருக்கு. அந்த நிலைமை எனக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னா. வர வர சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எரிஞ்சு விழுந்தா. மனசு சங்கடப்படுற மாதிரி வார்த்தைகளை கொட்டுனா. மூடி வச்ச புத்தகம் போல அவளோட முகம் இருந்தது. அன்பா பேசுறது ரொம்ப அரிதாகி போச்சு. ஆப்ரஹாமோட செலவிடுற அந்த 1-2 நிமிடங்களுக்காக மட்டும்தான் சிவபாகியம் உயிரோடவே இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை இரவுகள்ல அங்க பெரிய விருந்தே நடக்கும். அம்மா, இன்னைக்கு இரவு விருந்து நடக்குது அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நீங்க கீழே வந்து கெஸ்ட் கண்ணில் பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இவங்க தான் என் அம்மான்னு யாருக்கும் அறிமுகம் செஞ்சு வைக்க அவ விரும்பல. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ரொம்ப நேரமா ஹோரா டான்ஸ் ஆடிட்டு விருந்தாளிகள் எல்லாரும் போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில டீ போடுறதுக்காக கீழே இறங்கி வந்து சிவபாகியம் அடுப்பை பற்ற வச்சாங்க. அன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதையே மறந்து போயிட்டாங்க. திரும்பி பார்த்தப்போ பின்னால மகள், மருமகன், பேரன், தாதி, வேலைக்காரின்னு எல்லாரும் நின்று அவங்கள உத்து பார்த்தாங்க. பொதுவா யூத வீடுகள்லாம் வெள்ளிக்கிழமை இரவு தொடங்கி சனிக்கிழமை இரவு வரைக்கும் அடுப்பு பற்ற வைக்க மாட்டாங்க. அது மகா பாவம். அம்மா, உனக்கு அறிவு கெட்டு போச்சா? எங்க குடும்பத்தை நாசமாக்கத்தான் வந்தியா அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் கத்துனான். 7 வயசு ஆப்ரஹாம் அம்மம்மான்னு ஓடி வந்து அவங்கள கட்டிப்பிடிச்சான். சிவபாகியம் மேல தன்னோட ரூமுக்கு போய் கதறி அழுதாங்க. கூட்டுறதும் தொடைக்கிறதும் மட்டுமே தெரிஞ்ச அவங்களோட மூளைக்குள்ள இந்த விஷயம் ஏறவே இல்லை. கடைசி சம்பவம் ஆப்ரஹாமோட 9வது வயசுல நடந்தது. அவன் கிளாஸ்ல தண்ணி குடிக்கும்போது அவன் வாயோட 2 பக்கங்கள்லையும் தண்ணீர் வடியும். அதை தொடச்சி விட்டுட்டு அவனுக்கு இடியாப்பத்தையும் இறால் பொரியலையும் பிசைஞ்சு ஊட்டுவாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாதியிலேயே போதும்னு சொல்லுவான். சிவபாகியம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுவாங்க. பாஞ்சடிச்சு எங்கிருந்தோ மகள் வந்துட்டா. இறால் பொரியலை பார்த்துட்டு அம்மா அப்படின்னு கத்துனா. வீடே அதிர்ந்துருச்சு. ஆப்ரஹாம் மடியிலிருந்து குதிச்சு ஓடி ஒரு மூலையில நின்னான். எங்க குடும்பத்தை பிரிக்கத்தான் நீ வந்திருக்க, உன்ன மாதிரியே என்னையும் வீடு கூட்ட வச்சிருவ. மகளோட வாயில இருந்து இவ்வளோ கொடூரமான வார்த்தைகள் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. அன்னைக்கே சிவபாகியத்தை முதியோர் இல்லத்துல சேர்த்தாச்சு. அங்க வந்ததுக்கு அப்புறம்தான் சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சது. யூதர்கள் குழம்பு பிளந்த அசை போடுற மிருகத்தோட இறைச்சியை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஆடு, மாடு, மான், மறை, பன்றி இது எல்லாத்துக்கும் பிளவுபட்ட குழம்பு தான், ஆனா அசை போடாது. அதனால அது ஒதுக்கி வைக்கப்பட்ட உணவு. ஒட்டகம் அசை போடும், ஆனா பிளவுபடாத குழம்புகள் அதுக்கு. அதனால அதுவும் தள்ளி வைக்கப்பட்ட உணவு. நீர்ல வாழ்ற பிராணிக்கு செதில்களும் செட்டைகளும் இருக்கணும். அதனால மீன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உணவு. நண்டு, கணவாய், இறால் இதெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள உணவு. சிவபாகியத்துக்கு இதெல்லாம் தெரியாது. சிவபாகியத்தை அந்த முதியோர் இல்லத்துல சேர்த்து 5 வருஷமாச்சு. இதுவரைக்கும் அவங்கள பார்க்க ஒரு முறை கூட வந்தது கிடையாது அவங்களோட மகள். ஆனா 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி எல்லா வசதிகளையுமே செஞ்சு கொடுத்திருந்தா. அதுல ஒரு குறையுமே வைக்கல. போதா குறைக்கு ஒரு கிரெடிட் கார்டும் கொடுத்திருந்தா. அதை வச்சு என்ன வேணும்னாலும் வாங்கலாம், எவ்வளோ வேணும்னாலும் செலவு பண்ணிக்கலாம். இருந்தாலும் சிவபாக்கியத்துக்கு அதுல எல்லாம் சந்தோஷமே இல்லை. ஏதோ ஒரு குறை அவங்க மனசுல இருந்துட்டே தான் இருந்தது. பொதுவா இந்த வயசுல அப்படி என்ன எதிர்பார்த்துற போறாங்க? குடும்பத்தோட, பேரன் பேத்திகளோட சந்தோஷமா ஒரு வாழ்க்கை. அதுதான் வயதான காலங்கள்ல பலரும் ஏங்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஹோம்ல தியானம்லாம் சொல்லி கொடுப்பாங்க. கண்ணை மூடி தியானம் பண்ண சொல்லுவாங்க. அப்பெல்லாம் தன்னோட பேரன் ஆப்ரஹாம் தான் கண்ணு முன்னாடி தெரிவான். சிவபாகியத்தை சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போன ஆப்ரஹாம், அம்மம்மா நீங்க ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்க, என் கையை பிடிங்க, மார்க்கெட் வந்துருச்சு, அப்புறமா நம்ம சுத்தி பார்த்துக்கலாம், இப்போ நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்க கூட தான் இருக்க போறேன் அப்படின்னா. அம்மம்மா, நீங்க போன வருஷம் என்னோட பார் மிட்ஸ்வாவை மறந்துட்டீங்க, 200 கெஸ்ட்டுக்கு மேல வந்திருந்தாங்க, நீங்க தான் வரலன்னு சொன்னான். இந்த பார் மிட்ஸ்வான்னா யூத மதத்துல கடைபிடிக்கிற ஒரு விதமான சடங்கு. பசங்களுக்கு 13 வயது முடிஞ்சாச்சுன்னா இந்த சடங்கை செய்வாங்க. இனி அவன் செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவனே பொறுப்பு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இதே போல பெண் குழந்தைகளுக்கு செய்யற சடங்குக்கு பேட் மிட்ஸ்வா அப்படின்னு சொல்லுவாங்க.
நியூயார்க்கில் இதை பெருசாக கோலாகலமாக சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ்னு நிறைய பேரை கூப்பிட்டு செலிப்ரேஷனாகவே நடத்துவாங்க. இதெல்லாம் அந்த இலங்கை பாட்டிக்கு என்ன தெரியும்? அப்படியா, என்னை ஒருத்தரும் கூப்பிடலப்பா, ஆனால் என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு ரொம்ப நேரம் நடந்து களைச்சு போய் அவங்க அறைக்கு வந்தாங்க. ஆப்ரஹாம், அம்மம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு நைட்டுக்கு அப்படின்னு கேட்டான். இடியாப்பமும் சொதியும் இருக்குதுப்பா, சாப்பிடுதியா அப்படின்னு கேட்டாங்க. இறால் இருக்குதா அம்மம்மா அப்படின்னு கேட்டான். இறால்னதும் தான் ஞாபகத்துக்கு வந்தது அது ஃப்ரிட்ஜில் இருக்குதுன்னு. ஏன்பா கேட்குற அப்படின்னு கேட்டாங்க. இறால் பொரியல் பண்ணுங்களேன் அம்மம்மா அப்படின்னா. எப்பா வேணா சாமி, அதே தப்பை இன்னொரு தரம் செய்ய மாட்டேன், நல்ல பாடம், அதுவே போதும்னு சொன்னாங்க சிவபாக்கியம். ஆனால் ஆப்ரஹாம் விடுறதா இல்லை. அம்மம்மா, இனி நான் எப்போ வருவேனோ தெரியாது, எனக்கு வேணும் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டான். பேரன் இப்படி கேட்குறத பார்த்தா எந்த தாத்தா பாட்டிக்கு தான் பொறுக்கும். சரி சரி செஞ்சு தரேன்னு சொல்லி இறாலை பொறிச்சு 2 இடியாப்பத்தையும் தட்டில் போட்டு கொண்டு வந்தாங்க சிவபாக்கியம். அவன் அதை நல்லா பிசைஞ்சான். அம்மம்மா வாயை திறங்க அப்படின்னா. எனக்கு வேணாம், நீ முதல்ல சாப்பிடு சிவபாக்கியம் சொன்னாங்க. நான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் வாயை திறங்க அம்மம்மா அப்படின்னா. சிவபாக்கியம் வாயை திறக்க அவன் பாட்டிக்கு ஊட்டி விட்டான். போதும் போதும்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு அவன் சொன்னான். அந்த சாப்பாட்டோட கண்ணீரும் கலந்து அவங்க வாய்க்குள்ள போச்சு. சிவபாக்கியம் அன்னைக்கு வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தாங்க, ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய சந்தோஷம் தன்னோட பேரனுக்கோ பேத்திக்கோ இன்னும் கொஞ்சம்னு சொல்லி ஏமாத்தி உணவு ஊட்டுறது தான்னு. ஆனா இப்போ தான் தெரிஞ்சது, அதை விடவும் மகிழ்ச்சி தரக்கூடியது ஒன்று இருக்கு. அது தாம் பேரன் கையால இன்னும் கொஞ்சம்னு சொல்லி உணவு ஊட்டப்படுறது தான். மணி 9 போகுது. அம்மம்மா நான் கிளம்பணும், கார் வந்துருச்சு அப்படின்னா. அம்மாவும் அப்பாவும் நல்லா இருக்காங்களான்னு மறுபடியும் கேட்டாங்க சிவபாக்கியம். ஒரு குறையும் இல்லை, இன்னைக்கு முழுக்க அவங்க யூத கோயிலில் கழிச்சிருப்பாங்க. அப்படியா, என்ன விசேஷம்? இன்னைக்கு தான் பாவ மன்னிப்பு நாள், விரதம் இருந்து பாவங்களை கழுவுற நாள். அப்பா கிட்ட முன்னாடியே பேசி உங்களை பார்க்க வர பெர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சான். நீ பாவத்தை கழுவவா இங்க வந்த? நீ என்ன பாவம் பண்ண? அவன் ஒண்ணுமே சொல்லாம தரைய பார்த்தான். அம்மாவுக்கு நீங்க வந்தது தெரியுமா? நான் சொல்லல, சொல்லியிருந்தா சம்மதிச்சிருப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனா போனதும் அவங்க கிட்ட நிச்சயமா சொல்ல போறேன். ஆப்ரஹாம், இனிமே எப்போ வருவ? புதுசா பாவத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சிரிச்சான். நீ என்ன மறந்துட மாட்டியேன்னு குரல் தழுதழுக்க கேட்டாங்க சிவபாக்கியம். இல்ல அம்மம்மா, நான் எப்படி மறப்பேன்? என்னோட ஐடியூன், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், ஃபேஸ்புக், ஐக்ளவுட், யூமேனேஜ்னு எல்லா அக்கௌண்ட்டுக்கும் உங்களோட பேரை தான் பாஸ்வேர்டா, அதாவது கடவுச்சொல்லா வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு 10 தடமாவது உங்களை நினைக்கிறேன் அம்மம்மான்னு சொல்லி சிவபாக்கியத்தோட கன்னத்தை தடவுனான். அது ஈரமாக இருந்தது. இந்த ஐடியூன், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ்னு எதையும் சிவபாக்கியம் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் அவன் தன்னை மறக்கலன்னு சொன்னது மட்டும் புரிஞ்சுது. சிவபாக்கியத்தோட கண்கள் அவனோட முதுகையை பார்த்துட்டு இருந்தது. அவன் துள்ளி துள்ளி கார்கிட்ட போனான். திடீர்னு காற்றடித்து போர்வை போர்த்தின மாதிரி பல வண்ணங்கள்ல இலைகள் உதிர்ந்துச்சு. பேரனின் அடுத்த வரவுக்காக அதே இடத்துல நின்னாங்க சிவபாக்கியம். இந்த கதை இதோட முடிஞ்சது. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.